ஐபிஎல் 2025ல மட்டும் சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் இந்த மேட்ச் நடந்திருக்கலனா சிஎஸ்கே பத்திரனா, டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே மாதிரி பிளேயர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் சஞ்சு சாம்சனை கூட சிஎஸ்கே ட்ரேடில் வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்படி என்னத்தான் அந்த மேட்ச்சில் நடந்துச்சின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சிஎஸ்கே வெறும் 103 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. அண்ட் அதை சேஸ் பண்ண வந்த கேகேஆர் 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மேட்சால் சிஎஸ்கே சேப்பாக்கில் வச்சிருந்த நிறைய ரெக்கார்ட்ஸ் ப்ரோக் ஆகியிருக்கும். அண்ட் டெவால் பிரேவிஸ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த மேட்ச் நடந்ததுக்கு அப்புறமா தான் சிஎஸ்கே என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூப்பிட்டாங்கண்டு. அண்ட் அந்த மேட்ச் நடந்ததுனால தான் இப்படி இருந்த சிஎஸ்கேவோட ஸ்குவாட் இப்படி தரமாக மாறி இருக்கு.